Okay, sir. So moving, sir. ஓகே சார். Okay. ஷேரிங் மூவிங் சார். ஜெய் பீம் வா நமோ புதாய. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் பிளரிங்கா இருக்கு சார், மற்றபடி கிளியர் சார். ஓகே சார். ஜெய் பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் 100வது பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். புத்தரும் அவர் தம்மமும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த நூல் 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல இப்ப நம்ம புத்தர் எவற்றை போதித்தார் நூல் 3 இதுல நம்ம இருக்கிறோம். இந்த நூல் 3மே 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம கடந்த வாரம் பார்த்தது என்ன அப்படின்னா, பகுதி 3ல தம்மம் என்பது யாது இந்த தலைப்பை எடுத்தோம். அதுல முதல் தலைப்பு வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடிப்பது தம்மம் அப்படிங்கிறது. இந்த தூய்மை என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2வது, வாழ்வில் முழுமை அடைவது தம்மம். அந்த முழுமை அப்படிங்கிறது இப்போ இதுல இங்கிலீஷ்ல பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இருக்கு. அதாவது பெரியார் தாசனுடைய டிரான்ஸ்லேஷன்ல அது நிறைவடைவது தம்மம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைவு அப்படின்னா அது ஒரு நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு வரும். பட் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இதில் வருது. ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் இதை முழுமை அப்படின்னு பயன்படுத்தியிருக்கேன். பட் ஒரு கம்ப்ளீட்டா, அதாவது நம்ம நற்பண்புகளை மிக துல்லியமாக அதை மிக பூரணமாக கடைபிடிக்கிறது அந்த பர்ஃபெக்ஷன். இதை பரமிதா அப்படின்னு சொல்லுவாங்க பௌத்தத்தில். இதுலேயுமே மகாயான பௌத்தத்தில் ஒரு சில பரமிதாக்கள் இருக்கும், தேரவாத பௌத்தத்தில் ஒரு சில பரமிதாக்கள் இருக்கும். இதுல இந்த செக்ஷன்ல எடுத்திருக்கிறது மகாயான பௌத்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பரமிதாஸ், அதை தான் பர்ஃபெக்ஷன் இந்த பகுதியில பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ தம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்ததுல அதுல வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடிப்பது தம்மம். அதையும் ரொம்ப பர்ஃபெக்டா கடைபிடிக்கணும். அந்த தூய்மை அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டா கடைபிடிக்கிறது தான் தம்மம். அது அடுத்த ஸ்டெப் வரேன். இதை தூய்மையை கடைபிடித்தா மட்டும் போடாது, அதுலேயும் மிக துல்லியமா கொஞ்சம் கூட அதுல டீவியேஷன் ஆகாம கடைபிடிக்கணும். இதுதான் பரமிதா. இந்த பரமிதா குணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம தம்மத்தை பின்பற்றுறோம். நம்ம அந்த அரஹந்த் நிலை, என்லைட்டன் ஸ்டேஜ் அடைச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். என்ன மாதிரியான பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா, எப்படி தூய்மையிலே 3 வகை, உடல் தூய்மை, வாக்கு தூய்மை, மனம் தூய்மை, அதே மாதிரி தான் இதுவுமே. அந்த ஒவ்வொரு தூய்மையுமே பர்ஃபெக்டா கடைபிடிக்கிறது. ஸோ உடல் தூய்மையில முழுமை அடைகிறது, வாக்கு தூய்மையில முழுமை அடைகிறது, மன தூய்மையில முழுமை அடைகிறது. அப்ப இந்த 3மே அதாவது எண்ணம், பேச்சு, செயல். இப்போ இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதுல எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எண்ணம் என்ன மாதிரி இருக்கோ அதை ஒட்டி தான் பேச்சு வரும், செயல் வரும். எண்ணம் தவறாக இருந்துகிட்டு பேச்சு செயல் நல்லா இருந்தா மட்டும் அது பயன் இல்லை. அதே சமயத்துல நம்மளுடைய எண்ணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பேசுற பேச்சு கூட செயல் கூட அந்த இடத்துல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். இது எண்ணத்தோடைய மகிமை, அதுதான். ஸோ அப்போ இந்த எண்ணங்களில் முழுமை அடைகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ எண்ணங்களில் முழுமை அடைகிறது, பர்ஃபெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தீய எண்ணங்களை அழிச்சிட்டு, அதுவும் இந்த பிறவிலேயே. ஏன்னா அதுல ஜெயின தத்துவம் அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க தீய எண்ணங்களை அழிக்கிறதுக்காக தவம் இருப்பாங்க. அது ஃபுல்லா இந்த பிறவியில அழிச்சிட்டு அடுத்த பிறவியில முழுமையான ஒரு பிறவியை அடைவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஜெயின தத்துவம். ஆனா பௌத்த தத்துவத்துல என்னன்னா, தீய எண்ணங்களை அழித்து அதுவும் இந்த பிறவியிலேயே அதை செயல்படுத்தி அந்த தீய எண்ணங்களை அழிக்கிறதுனால, நம்மளுடைய ஹார்ட்லயும் மைண்ட்லயும் அதை அழிக்கிறதுனால நல்லது நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை இந்த வாழ்வுல பின்பற்றுவது. இதுதான் எண்ணங்களில் முழுமை அடையுது. ரொம்ப பிராக்டிக்கல். ஏதாவது இந்த ஜென்மத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு அடுத்த ஜென்மத்துல ஃப்ரெஷ்ஷா எந்த ஒரு பாவமும் இல்லாத ஒரு புதிய பிறவியை பிறக்கிறது அப்படிங்கிற ஜெயின தத்துவத்தை தாண்டி, இல்ல நம்மளுடைய செயலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாமே தலையில எழுதப்பட்டிருக்கு, அதை ஒட்டி தான் நம்ம பிறக்கிறோம், போன பிறவியில இருந்த நல்லது கெட்டதை வச்சுதான் இந்த பிறவி நடக்குது அப்படிங்கிற பிராமணிய தத்துவத்தை தாண்டி பௌத்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிறவியில உன்னுடைய எண்ணங்கள், அதுல நீ தீய எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்களை செயல்படுத்துறதுனால நல்ல விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத உணர்ந்து அதை இந்த வாழ்க்கையில பின்பற்றுறது தான் எண்ணங்களில் முழுமை அடைகிறது. இது பர்ஃபெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்றார்.
இது தவிர ஒரு சில பண்புகள், உயர்ந்த பண்புகள், இது முழுமையான பண்புகள், பர்ஃபெக்ட் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, பர்ஃபெக்ட் குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, அதை தான் பரமிதாஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து எதுல நமக்கு கிடைக்குதுன்னா, புத்தர் சுபுத்திங்கிற பிக்குக்கும் புத்தருக்கும் இடையில நடக்கிற உரையாடல். அப்போ சுபுத்தி கேட்கிறார், போதிசத்துவருடைய முழுமையான பண்புகளில் தானம் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா தானம்ங்கிறது ஒரு முழுமையான பண்பு, ஒரு பரமிதா. இது போதிசத்துவர்னு குறிக்கிறாங்க. ஸோ போதிசத்துவர் தான் மகாயான பௌத்தத்துல உயர்ந்த நிலை. தேரவாத பௌத்தத்துல அரகந்த் நிலை தான் உயர்ந்த நிலை. அப்ப இது வந்து மகாயான பௌத்தத்தின் பரமிதாக்களை குறிப்பிடுறதுனால போதிசத்துவருடைய குணத்தை வந்து இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ சுபுத்தி கேட்கிற மாதிரி வருது, போதிசத்துவரின் முழுமையான பண்புகளில் தானம்ங்கிறது என்ன அப்படின்னு. அப்ப புத்தர் தானம்னா என்ன, தானத்துல பர்ஃபெக்ஷன், தானம்னா என்னன்னு நமக்கு தெரியும், எல்லாம் கொடுக்கறது. பட் பர்ஃபெக்ட் தானம், அது முழுமையடைந்த தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாவித புரிதல்களுடன், அதாவது இது என்ன நம்ம கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாமே புரிஞ்சுட்டு, தெரியாம எடுத்து கொடுத்துட்டோம் ஒரு விஷயத்த அப்படின்னா அது தானம் கிடையாது. எல்லாமே தெரிந்து நம்ம கொடுக்குற பொருளுடைய முக்கியத்துவம், நமக்கு அது எந்த அளவுக்கு தேவை, அதை வாங்கிக்கிற ஆளுக்கு எந்த எந்த அளவுக்கு அது தேவை, அது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கறது தான் தானம். அதுதான் பர்ஃபெக்ட் தானம். இப்ப நம்ம வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, பணம் கொடுக்குறோம், ஹெல்ப் பண்றோம், அது தானம் தான். ஆனா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவர் வந்து தவறான வழியில ஒரு ட்ரக் வாங்குறதுக்கு யூஸ் பண்றாரு அப்படின்னா அந்த தானம் பர்ஃபெக்ட் தானம் கிடையாது. அப்ப நம்ம வந்து ஆக்சுவலா இன்னொருத்தருடைய அழிவுக்கு காரணமா இருக்கிறோம். அப்ப இந்த தானம் அப்படிங்கிறது முழுமையாக புரிதலோட கொடுக்கணும். இப்ப வந்து நமக்கு தெரியாம ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கணும், நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொருளுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல, நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். அப்ப அது வந்து தானம் கிடையாது. கொடுத்துட்ட பிறகு ஐயோ அப்படியா எனக்கு தெரியாம கொடுத்துட்டேன் அப்படின்னா அது தானம் கிடையாது. இது ஒரு வெகுளித்தனமா எடுத்து கொடுக்கறது தானம் கிடையாது. ஒரு குழந்தை கேட்குது, அதை எடுத்து அந்த குழந்தை வந்து எடுத்து கொடுக்குது, அது ஏன்னா அது தெரியாது, இன்னோசென்ட். அந்த மாதிரி வெகுளித்தனமா எடுத்து கொடுக்கறதும் தானம் கிடையாது. அனைத்து வகையான புரிதல்களுடன் அறிவுபூர்வமாக உணர்ந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் பாருங்க, அது வந்து முழுமையான தானம். அதுதான் அந்த பர்ஃபெக்ட் தானம். அது மட்டும் இல்ல, வெளிப்புற தானம் மற்றும் உட்புற தானம் இரண்டையும் அளிப்பது. அது அது என்ன வெளிப்புற தானம் உட்புற தானம் அப்படின்னா, வெளிப்புற தானம் அப்படிங்கிறது நம்ம எடுத்து கொடுக்கறது எல்லார் கண்ணுக்கும் தெரியறது. ஆனா உட்புற தானம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள எதுக்காக கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து அதுல நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும், பிரதிபலன் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், நம்மள உயர்வா நினைவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம கொடுக்கணும்னா அது தானம் கிடையாது. அந்த உட்புற தானமும் அது தாமாக மனமு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா அந்த தானம் வந்து பர்ஃபெக்ட் தானம். அது அனைவருக்கும் பொதுவாக, பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது, இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். இந்த மாதிரி தானம் செய்வதன் மூலம் நம்ம என்லைட்டன் ஆக முடியும். இது வந்து ஒரு உயர்ந்த பண்பு, இது ஒரு தம்மத்தின் பாதை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வந்து என்லைட்டன் ஆகிறதுக்கான வழிமுறையாக இதை நம்ம பின்பற்றணும். இந்த மாதிரி நாம பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் பண்ண வைக்கணும், அவங்களையும் ஊக்குவிக்கணும், டீச் பண்ணணும். எந்த ஒரு தயக்கமும் பயம் இல்லாம இதை நம்ம எடுத்து கொடுக்கணும். இதுதான் பர்ஃபெக்ஷன். இதுதான் வந்து தானத்தின் பர்ஃபெக்ஷன். எத்தனை குவாலிட்டிஸ் அதுல உள்ள கொண்டு வராங்க பாருங்க. ஒரு தானம் அப்படிங்கிறது சாதாரண தானம் எல்லாருக்கும் தெரியும், ஆனா முழுமையான தானம், அதனால்தான் இது முழுமை அடைவது. அதுதான் இந்த பகுதியில வரும். ஸோ இந்த உயர் பண்புகள்ல பர்ஃபெக்ஷன் அப்படின்னு எப்ப சொல்றோம் அப்படின்னா, அது இந்த கிரைட்டீரியா எல்லாத்தையும் இது ஃபுல்ஃபில் பண்ணணும். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்ய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். வெகுளித்தனமா எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து ரொம்ப பெரிய வள்ளல் தானம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை உணர்ந்து, முழுமையாக உணர்ந்து, மனமும் வந்து உள்ளுக்குள்ள இருந்து முழு அர்ப்பணிப்போட அது கொடுக்கறது, அது தான் மட்டும் செய்யறது மட்டும் இல்லாம பிறரையும் ஊக்குவிக்கிறது தான் ஒரு பர்ஃபெக்ட் தானம். அப்ப இதுவா இப்படி ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அவரு தான பரமிதாவை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அடுத்து அதான் இந்த இன்வர்டு கிஃப்ட். ஸோ அவுட்வர்ட் கிஃப்ட், இன்வர்டு கிஃப்ட். அவுட்வர்ட் கிஃப்ட்ங்கிறது நம்ம எடுத்து கொடுக்கறது, அந்த தானம். அது வந்து 3 வகையா கொடுக்கலாம். ஒன்று வந்து அமீச தானம், பெரும்பான்மையான வெளிப்புறமா தெரிகிறது எல்லாமே அமீச தானம், பொருள் தானம். நம்ம வந்து பணமா கொடுக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருள், நோட்டு புக்கு, ட்ரெஸ், ஃபுட்டு, இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து அமீச தானம். ஆனா கண்ணுக்கு தெரியாம ஒரு சில தானம் இருக்கும், அது வந்து அபய தானம். ஒருத்தவங்களுக்கு வந்து நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, ஒரு மாரல் சப்போர்ட், நல்லா இருக்கீங்களா, இது நல்லாயிடும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க, ஒரு மாரல் சப்போர்ட். அதுவும் ஒரு வகையில தானம் தான். இதெல்லாம் இன்வர்டு கிஃப்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய அறிவை பகிர்ந்துக்கிறது.
நம்ம ஒரு நல்ல பண்பு செய்கிறோம் அப்படின்னா இதையே மற்றவங்களும் செய்ய வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது. இதெல்லாம் வந்து தம்மதானம். இது இன்வர்ட் கிஃப்ட். இது எல்லாத்தையும் மனமோந்து செய்யணும். இதனால எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. எனக்கு புண்ணியம் பாவம் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இது அந்த இடத்துல அவருக்கு தேவைப்படுது. இதை நான் வந்து மனமோந்து கொடுக்குறேன். எந்த ஒரு அதுல கால்குலேஷனும் இல்லாம. இல்ல நம்மளுடைய ப்ரைடு, என் பேரு நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம், அந்த ஈகோ எல்லாம் இல்லாம எடுத்து கொடு. இதெல்லாம் தான் இன்வர்டு பண்புகள். வெளியில கொடுக்கறது மட்டும் தானம் இல்லை, மனதார கொடுக்கறது தான் தானம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பர்ஃபெக்ஷன். அதுதான் வந்து பரமிதா அப்படிங்கிற குவாலிட்டி வருது. ஸோ நம்ம ஐயோ கொடுத்துட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுற மாதிரியும் இருக்கக்கூடாது, நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம பெருமைப்படுற மாதிரியும் இருக்கக்கூடாது, அவன் பதிலுக்கு ஏதாவது கொடுப்பான்னு எதிர்பார்க்கவும் கூடாது. அப்போ நம்ம கொடுக்கறதுல எந்த ஒரு தயக்கமும் வருத்தமும் இல்லாம நம்ம எடுத்து கொடுக்கறது தான் தான பரமிதா. இப்போ அடுத்த கேள்வி கேட்கிறார் சுபுத்தி. போதிசத்துவருடைய அந்த பர்ஃபெக்ஷன் பரமிதாக்கள்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த 10 தசசீல பிக்குகள் வந்து பின்பற்ற வேண்டிய ஒழுக்க முறைகள். நமக்கெல்லாம் பஞ்சசீலம் மாதிரி, உபாசகர்களுக்கு பஞ்சசீலம் அது நமக்கு தெரியும். பிக்குகளுக்கு வந்து 10 சீலம், அது தசசீலம். இது நம்மளுடைய முந்தைய பகுதிகளில் நிறைய வாட்டி பார்த்துட்டதுனால நான் அதை ரிப்பீட் பண்ணல. ஸோ இந்த 10 சீலங்கள் வந்து எவர் ஒருவர் இடைவிடாது மிகவும் பர்ஃபெக்டா துல்லியமா கடைபிடிக்கிறாங்களோ அவங்க ஒழுக்க பரமிதா, அதாவது சீல பரமிதா. முதல்ல சொன்னது தான பரமிதா, இது வந்து சீல பரமிதா. அப்போ சீல பரமிதாவை அவரு அடையிறாருன்னு அர்த்தம். 10 ஒழுக்க பண்புகளை பின்பற்றணும். அதுக்கு அடுத்தது போதிசத்துவரோட முழுமையான பர்ஃபெக்ஷன்ஸ்ல பொறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறார். பொறுமைங்கிறது காந்தி அப்படின்னு சொல்றோம். அதாவது தானும் பொறுமையை பின்பற்றி பிறரையும் பின்பற்றி ஊக்குவிப்பது தான் பொறுமையில வந்து பர்ஃபெக்ஷன் அடையிறது. பொறுமை பரமிதா, அதாவது காந்தி பரமிதா. அப்ப இதுல எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னா, நம்ம பின்பற்றுறது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் பின்பற்றுறதுக்கு ஊக்குவிக்கிறது தான் இதுல வந்து பௌத்த பண்பு. பஞ்சசீலமும் அப்படியேதான். நம்மளும் பின்பற்றணும், நம்ம அடுத்தவங்களையும் பின்பற்றுறதுக்கு நம்ம வந்து அவங்கள ஊக்குவிக்கணும். அப்ப இது வந்து சமூகம் சார்ந்தது. இந்த இடத்துல தான் வந்து தம்மம் வந்து சத்தம்மமா மாறுது. நமக்கு மட்டும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இல்லாம இந்த என்டையர் சமூகம் எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த ஒருத்தர் இந்த சமூகம் ஒத்துழைத்து உதவி செய்து ஒட்டுமொத்த சமூகமே முன்னேறும். அதுதான், அதனால தான் இது வந்து பிரபுத்த பாரத் அப்படின்னு பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இந்தியா முழுவதும் இந்த பௌத்த பண்புகளை எல்லாருமே பின்பற்றினா இது ஒரு என்லைட்டன்ட் சொசைட்டியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்லைட்டன்ட் அறிவுபூர்வமான கருணை உள்ள விஸ்டம் கம்பேஷன், இது ரெண்டும் சேர்ந்தது பௌத்தம். ஸோ அறிவும் இருக்கணும், கருணையும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிக அமைதியான வளமான ஒரு சமூகமா இருக்க முடியும். அந்த சமூகத்தை தான் அவர் கனவு காண்றார் பிரபுத்த பாரத். அப்ப அதுக்கு வந்து இந்த பௌத்த பண்புகள் ரொம்ப முக்கியமாகுது. அதை நம்மளும் பின்பற்றணும், அடுத்தவங்களுக்கும் நம்ம சொல்லணும். இது காந்தி பரமிதா. அடுத்தது கேட்கிறார் சுபுத்தி. அப்போ தியானம் அப்படிங்கிற பண்புனா என்ன அப்படின்னு. தியானம்ங்கிறது தானும் தம்ம பாதையில் திறமையா செயல்பட்டு தியானத்துல மெடிடேஷன், கான்சென்ட்ரேஷன், கவனமா இருந்து. ஏன்னா ஏன் கவனமா இருக்கணும் அப்படின்னா பற்றற்ற நிலைக்கு வரோம். இந்த பற்றற்ற நிலை தான் தியான நிலை. மறுபடியும் அந்த பற்றுக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம வழுவிடுறோம். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கவனமா அந்த சீல பாதையில நம்மளுடைய வாழ்க்கை முறையை செயல்படுத்திக்கிட்டு அதுல இருந்து சிதறிடாம நம்ம கவனமா இருக்கிறது, இதுதான் தியானம். அப்போ அதே மாதிரி மற்றவங்களையும் ஊக்குவிக்கிறது. இது பேரு தியான பரமிதா, கான்சென்ட்ரேஷன். அப்புறம் அடுத்தது கேட்கிறாரு, அப்ப ஞானம்னா என்ன அப்படி. அப்ப ஞானம் என்ன அப்படின்னா எந்த தத்துவத்தையும் அப்படியே குருட்டுத்தனமா நம்பி கட்டுப்படாம எல்லா தத்துவத்தையும், எந்த தத்துவத்தையும் அப்படியே பிளைண்டா அக்செப்டும் பண்ணிடக்கூடாது, பிளைண்டா ரிஜெக்டும் பண்ணிடக்கூடாது. நம்ம காதுக்கு ஒரு தத்துவம் வருது அப்படின்னா அந்த தத்துவத்தின் அடிப்படை விஷயங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, இதுதான் அந்த ஞானம். இதே மாதிரி மற்றவங்களையும் அந்த மாதிரி ஆராய்ந்து பார்க்க ஊக்குவிக்கிறது. யாரையும் நான் சொல்றேன் நீ பிளைண்டா அக்செப்ட் பண்ணுன்னு நம்ம ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம சொல்றதை அவன் ரிஜெக்ட் பண்றான் பிளைண்டா அப்படின்னும் நம்ம அவன் மேல கோவப்படக்கூடாது. அவங்களுக்கு அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவை நம்ம ஊக்குவிக்கணும். நம்மளும் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஞான பரமிதா. இது வந்து பிரஜ்னா, பிரஜை, ஞானம், இது விஸ்டம். அப்ப அடுத்தது ஆறாவதா ஒண்ணு கேட்கிறாங்க, வீரியங்கிறது ஒரு பரமிதா.
போதிசத்துவருடைய அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் பரமிதாக்கள்ல வீரியம்ங்கிறது என்ன அப்படின்னு அப்ப புத்தர் சொல்றாரு, இந்த மத்த 5 நற்குணங்கள் இருக்கு இல்லையா, நம்ம இது வரைக்கும் பேசினது தான, சீல, பிரக்ஞா, அப்புறம் தியான, காந்தி, இந்த 5 பார்த்தோம். இந்த 5 நற்குணங்களையும் தானும் பின்பற்றி அடுத்தவங்களையும் பின்பற்றுறதுக்கு ஒரு மும்முரமா யார் ஒருத்தர் செயல்படுறாங்களோ, அந்த வீரியமா செயல்படுறாங்களோ, அதுதான் வீரிய பரமிதா. அப்போ இதை அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு டிரைவ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ், அதுதான் வந்து 6th பரமிதா. இப்போ இந்த 6 பரமிதாக்கள் தான் மகாயான பௌத்தத்தில் பரமிதாக்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு சொல்லப்படுறது. இந்த 6 வந்து மெயின். இது தவிர இன்னும் 4 பரமிதாக்கள் சேர்ந்தது தான் 10 பரமிதாக்கள் மகாயான பௌத்தத்தில். அது என்ன அப்படின்னா உதவி, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தான் தம்மம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. இது உபயா பரமிதா. அடுத்தது இதுல வந்து ரொம்ப டிட்டர்மின்டா இருக்குது, அது அதித்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரணித்தான பரமிதா, அதாவது ரொம்ப உறுதியா அதுல இருந்து கொஞ்சம் கூட சிதறாமல் அதுல தீர்க்கமா செய்யறது. அடுத்தது சக்தி, பல பரமிதா. பலம்ங்கிறது இதுல முழு ஸ்ட்ரென்த், அதாவது தம்மத்தை ஃபாலோ பண்றது தான் நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் உயர்ந்த நாலேஜ், அது ஜானம். இதெல்லாம் சேர்ந்தது 10 பரமிதாக்கள். இப்ப இதுல வந்து ஆனா குறிப்பிடத்தக்க மெயின் பரமிதாஸ் என்ன அப்படின்னா இந்த 6 பரமிதா. அதுதான் வந்து இந்த பகுதியில டாக்டர் அம்பேத்கர் இதை கொடுத்திருக்கிறார், இந்த 6 பரமிதா. இதை வந்து நம்ம அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஏன்னா 10 பரமிதாக்கள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம், ஆனா இதுல 6 தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுலயும் வீரிய பரமிதாவை சொல்லும்போது 5 பரமிதாக்களை பின்பற்றுறது தான் இது வந்து 6வது பரமிதாவை வீரிய சொல்லுவோம். இப்போ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா இது மொத்தம் 6 பரமிதாக்கள் தான் மெயின். அதுல வீரியங்கிறது பிற 5 பரமிதாக்களையும் நம்ம தீர்க்கமா கடைபிடிக்கிறது, அது 6வது பரமிதா. இந்த 6 பரமிதாக்கள் அதோடு சேர்ந்து ஒரு 4 எக்ஸ்டென்ஷன்ஸ், மொத்தமா சேர்த்து 10 பரமிதாக்கள் அப்படிங்கிறது தான் மகாயான பௌத்தத்துல போதிசத்துவ நிலை அடையிறதுக்கு ஒருத்தருடைய குவாலிட்டிஸ், பண்புகளா நிர்ணயிக்கப்படுது. இதே தேரவாத்துல வந்தோம்னா இந்த பரமிதாக்கள் வேற மாதிரி வரும். இதுல வந்து தானா இருக்கும், அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். சீலா அது இருக்கும். அப்புறம் நெக்கமாங்கிறது ரெனன்சியேஷன், அதாவது பற்றற்ற நிலை. இந்த பற்றற்ற நிலையிலேருந்து வழிவிடாம இருக்கிறது தான் அங்க வந்து தியான பரமிதான்னு சொல்றது. இங்க தியான பரமிதா இருக்காது, அதுக்கு பதிலாக நெக்கமா. அப்புறம் கருணா, அப்புறம் வீரிய பரமிதா இங்க இருக்கும். காந்திங்கிறது பொறுமை. அப்புறம் சச்சா, ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை, ஆனஸ்ட், நேர்மையா இருக்கிறது. அதித்தானா தான் அங்க வந்து நம்ம பார்த்த பிரணிதா, அதாவது உறுதி பரமிதா, பிரணித பரமிதா, அது வந்து அதித்தானா தேரவாதால. அப்புறம் மெத்தா, அப்புறம் உபேகா. மெத்தாங்கிறது அன்பு, உபேகாங்கிறது சமமான மனநிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொன்றுலையும், இது மொத்தம் 10, இது ஒவ்வொன்றுலையும் பிரஜ்னா, அதாவது அறிவு, விஸ்டம், எல்லாத்தையுமே தானம் கொடுக்கறதுனா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு சரியானபடி அதை தீர்க்கமா முடிவெடுத்து கொடுக்கறது. அதே மாதிரி சீலா அப்படின்னா இப்போ பொய் பேசக்கூடாது அப்படின்னு இருக்குதுன்னா, ஒரு சில இடங்கள்ல பொய் பேசுறதே வந்து உண்மைக்கு சமமாகும். ஒருத்தருக்கு உதவி செய்யற இடத்துல நம்ம வந்து பொய் தான் பேச வேண்டி இருந்ததுன்னா அது வந்து தப்பு கிடையாது. ஒரு திருடன் வந்து ஒருத்தனை துரத்திக்கிட்டு வரான், நம்மக்கிட்ட வந்து மறைஞ்சிடுறாங்க, அவன் வந்து கேட்குறான் இங்கே வந்து யாராவது வந்தாங்களான்னா, அப்போ நம்ம வந்து அந்த குழந்தையோ அல்லது அந்த பெண்ணையோ காப்பாத்துறதுக்காக நம்ம அந்த இடத்துல பொய் சொல்றோம் அப்படின்னா அது வந்து அது உண்மைக்கு சமமானது. அதுதான் வந்து திருக்குறள்ல சொல்றது கூட, அந்த பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர் நன்மை பயக்கும் எனின். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தணும். இதுதான் பிரஜ்னா. இந்த பிரஜ்னா ஒவ்வொரு இடத்துலையும் போகணும். பிரஜ்ன தானா, பிரஜ்ன சீலா, பிரஜ்ன நெக்கமா, பிரஜ்ன கருணா. நான் எல்லாருக்கிட்டையும் கருணையா இருக்கேங்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட முடியாது. நமக்கும் அழிவும், அவங்களையும் அழிவு பாதையும், நம்மள வந்து ஒரு டிபெண்ட், அவங்களையும் சுயமாகவும் சிந்திக்க விடாம, சுயமாகவும் வேலை செய்ய விடாம சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னாலும் அதுவும் தப்பு. இது வந்து இங்கதான் பகுத்தறிவை பயன்படுத்தி அந்தந்த சூழல்ல அவரவருடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிர்ணயித்துக்கிறது, அந்த சுதந்திரத்தை கொடுக்கறது தான் பௌத்தத்தின் பகுத்தறிவு. இது ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கணும். இது வந்து ஒரு ரூல் புக் மாதிரி அப்படியே பார்த்துட்டு ஃபாலோ பண்றது கிடையாது. அவங்கவுங்க வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை டிசைன் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும். அது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த அடிப்படை குவாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை குவாலிட்டி எது, அதுதான் இந்த பரமிதாக்களை வளர்த்துக்கக்கூடிய பாதை, அதுதான் எண்வழி மார்க்கம். எண்வழி மார்க்கத்தை பின்பற்றினா ஒருத்தன், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய லைஃபுக்கு அவன் என்ன மாதிரி விஷயங்களை செஞ்சா நல்லது, எதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத அவன் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சிலர் பண்ற விஷயங்கள் வந்து நமக்கு தப்பா தெரியலாம்,
ஆனா அவங்க என்ன எண்ணத்தோட செய்யறாங்கங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்தா அப்பதான் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும். ஸோ இதுதான் பிரஜ்னா பரமிதா. அப்போ எண்வழி மார்க்கம் தான் இதனுடைய ஃபார்முலா. இந்த எண்வழி மார்க்கத்தை நம்ம கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கரெக்டாக தான் செய்வோம். வெளியில அது அப்போ நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய செயல் தப்பா கூட தெரியலாம். ஆனா நம்மளுடைய எண்ணம் சரியா இருக்கும் பட்சத்தில் உண்மை ஒரு நாள் வெளியில வரும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ரைட் ஸ்பீச், நம்ம பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, வீணான வெட்டி பேச்சு பேசக்கூடாது. இதெல்லாம் ரைட் ஸ்பீச். அதே மாதிரி நம்மளுடைய செயல்கள் ரைட் கான்டாக்ட். பஞ்சசீலத்துல அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பிறர் பொருளை திருடக்கூடாது, ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபடக்கூடாது. இது ரைட் கான்டாக்ட். அப்புறம் ரைட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், நம்மளுடைய வாழ்வாதாரம். இதை ஒட்டி நம்மளுடைய வே ஆஃப் ஏர்னிங், அது வந்து ஒரு ஊழல் லஞ்சம் பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திருட்டுறது ஒரு தொழிலாக இருக்கக்கூடாது, கொலை ஒரு தொழிலாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம செய்கிற வேலை வந்து நேர்மையாக இருக்கணும். அதுதான் ரைட் லைவ்லிஹுட், சம்மா ஜீவா. அப்புறம் ரைட் எஃபர்ட் எடுக்கிறது, இது ரைட் எஃபர்ட், அது சம்மா வாயமா. என்ன எஃபர்ட்? தீய எண்ணங்கள் நம்ம மனசுல வரவிடாம அதை களைந்து நல்ல எண்ணங்களை உள்ள வளர்த்துக்கிறது, ஒரு கல்டிவேஷன். ஒரு நிலத்தை எப்படி பண்படுத்துறோமோ அந்த மாதிரி கல்டிவேட் பண்றது. அப்புறம் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், சதி, ரைட் கான்சென்ட்ரேஷன், சமாதி. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா நமக்கு ரைட் விஷன், நமக்கு அந்த அறிவு கிடைச்சிடும். எது? பிரஜ்னா. அந்த பிரஜ்ஞா கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து அந்த உயர்ந்த பண்புகளை நம்ம வளர்த்துக்குவோம். அந்த உயர்ந்த பண்புகளை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செம்மையா அதை செயல்படுத்துவோம். நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்போம். இதுதான் அந்த ஃபார்முலா புத்தர் கொடுத்தது. இது வந்து என் வழி மார்க்கம். ஸோ இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சிடறேன். இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, பகுதி 3ல் வாழ்வில் நிறைவடைவது, அதாவது முழுமை அடைவது, பர்ஃபெக்ஷன். நம்ம வந்து தூய்மையை கடைபிடிக்கணும், அதையே ரொம்ப பர்ஃபெக்டாக கடைபிடிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நிப்பானா அடைய முடியும். அப்போ நிப்பானா அப்படிங்கிறது தான் உயர்ந்த நிலை. அந்த நிப்பானா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பௌத்தத்தை பின்பற்றணும். அப்போ என்ன அப்படின்னா அந்த நிப்பானா, இதுதான் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ நிப்பானா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்பீம், நமோ புத்தாய.